எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் போன 2 வாரங்களிலே அந்த வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 23, 24, 25, 26, 27 வசனங்களை நான் உங்களோடு கூட பேசினேன். இன்னைக்கு 28 33 வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் போன வாரம் உங்களோடு கூட போன தடவை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியம் ஞாபகம் இருக்கிறதா? இயேசுதான் சீஷர்களை அனுப்பினார். அவர் அனுப்பி இருந்தாலும் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைகளை மாற்றும்படிக்கு இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எல்லாரும் இதே மாதிரி படத்தை, இயேசு கடல் மேல் நடந்து வந்ததை படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஐ மீன் நேரடியாக பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் படத்தில் பார்த்துருப்பீங்க, ரைட்? இப்போ ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். ஏன் இயேசு தண்ணீரின் மேல், கடலின் மேல் நடந்து வந்தார்? ஏன் இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்தார்? தெரிந்தவங்க வேகமா சொல்லுங்க, டக்கு டக்குன்னு. என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? சீஷர்கள் சீஷர்ட்ட அந்த கரெக்டா பிக்கப் பண்றதுக்காக போயிட்டாரா? என்னமா? ஓகே, நடக்குது. ஓகே, அவங்கள புரியல எனக்கு. ஓகே, ஹி இஸ் காட். அவர் தேவன் என்பதை உறுதிப்படுத்தும்படி நடந்தாராம், ரைட்டா? ஓகே, வேற யாராவது சொல்லுங்க வேகமா, டக்குன்னு சொல்ல, நேரம் போயிட்டே இருக்குது. அவருடைய மகிமையை காண்பிக்கிறதுக்கு. அவருக்கு லேசான காரியம் அது, அதனால காண்பிக்கிறது. அவங்களுக்கு ஆபத்து வந்தது, அதை ஓகே காப்பாற்றுவதற்காக வந்தார், ரைட்? ஆனா ஏன் தண்ணீர் மேல நடந்தார்? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பல காரியங்கள் இருக்குது. ஏன் ஆண்டவர் தண்ணீர் மேல் நடந்தார்? சீஷர்களின் அவிசுவாசத்தை நீக்கும்படிக்கு. அவங்களுக்கு என்ன அவிசுவாசம் இருந்துச்சு? அதுல அவர் நடந்து வந்து போன பிறகு தானே. முதல்ல ஏன் ஆண்டவர் நடந்தார்? படகு இல்லையா? அதனால படகு இல்ல, அதனால நடந்து வந்துட்டாரு. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி வந்தாரு. ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். எல்லாருக்கும் கரங்களை தட்டுவோம். ஆமென். இயேசு அற்புதமானவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவராய் இருக்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத வல்லமையுள்ள ஒரு தெய்வனாய் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அப்படிங்கிற நாமத்துக்கு பெயர் அவர் ரட்சிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர் என்று பொருள்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேத அறிஞர்கள் எப்படி சொல்லுகிறாங்க, அதை எப்படி ஆண்டவரை இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், ஒமனி பிரசன்ட், ஒமனி பொட்டன்ட், ஒமினிஷன்ஸ், 3 காரியங்களை சொல்லுகிறார்கள். அதற்கு தமிழ் அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒமனிபொட்டன்ட் என்ன? சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒமினிசென்ஸ்னா சர்வ வியாபி, ஒமினிசென்ஸ் சர்வ ஞானி, சர்வத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஒமனி பிரசன்ட், சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறவர்
என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆமென். சொல்லப்படுகிறது. omnipotent அப்படின்னா having unlimited power. omnipotent அப்படின்னா சர்வ வல்லமை உள்ளவர் என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? அன்லிமிட்டெட் பவர் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்திலே இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். ஹல்லேலூயா. இங்கே இயேசு அந்த தண்ணீர் மேலே நடந்து வந்ததனுடைய பொருள் என்னென்றால் அவர் பொட்டன்டா இருக்கிறதுனால தான் அப்படி நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம், அவரால் நிகழ்த்த முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை என்பதை இந்த சீஷைகள் புரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமா? ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் இங்கே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், ஏன் இயேசு தண்ணீர் மேல் நடந்தார் என்றால், நன்றாக கவனித்து பாருங்கள். நான் சொன்னேன், அவங்க தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். அப்படி என்றால் இயேசு நடப்பாரானால் அதை பார்க்கிற, அவரை பின்தொடர்கிற நம்மாலும் தண்ணீரின் மேல் நடக்க முடியும் என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு தண்ணீர் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இயேசு தண்ணீர் மேலே நடந்தார்? தன்னுடைய ஃபாலோவரா இருக்கிற, தன்னுடைய சீடர்களா இருக்கிற இந்த சீஷர்களாலும் இந்த தண்ணீரின் மேல் நடக்க முடியும் என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு தண்ணீர் மேல் நடந்து வந்தார். அவர் omnipotent இருக்கிறது போல அவர் சர்வ வல்லமையுள்ளவராய், மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருப்பது போல அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவரை போலவே அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறார் என்பதை அறிவிக்கும்படிக்கு இயேசு தண்ணீர் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு செய்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவரை பின்பற்றுகிற நாம் அவரை போலவே மாற ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை போல இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அற்புதம், எப்படிப்பட்ட காரியம்! அசாத்தியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி இயேசுவானவர் அசாத்தியமான காரியங்களை அன்னைக்கு செய்தாரோ, அதை போல அசாத்தியமான காரியங்களை உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நாம் நிகழ்த்தும்படிக்கு ஆண்டவர் நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தண்ணீரில் நம்மாலும் நடக்க முடியும். காரணம், இயேசு நடந்தார். ஹல்லேலூயா. இயேசு நடந்தது உண்மையானார், இயேசு செய்தது உண்மையானார், இயேசு அற்புதங்களை நிகழ்த்தினது உண்மையானார், அவரை பின்பற்றுகிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற நம்மாலும் கூட அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கும்படியாக தான் இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் omnipotent. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய பிள்ளைகளையும் அப்படிதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. உங்க வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆமே. பல காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது, பல காரியங்களுடைய வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறது, பிரச்சனையா இருக்கிறது, போராட்டங்களா இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து துன்பப்பட்டு வேதனைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், இயேசு தண்ணீர் மேல் நடந்தது உண்மையானார், இயேசு சர்வ வல்லமையுள்ளவராய் நடந்தது உண்மையானார், இயேசு அசாத்தியமான காரியங்களை செய்தது உண்மையானார். இன்னைக்கு கேட்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு உட்கார வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களாலும் அவரை போல அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். இதை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
கவலைப்படாதீங்க, துவண்டு போகாதீங்க. நாம் பார்க்கிற இயேசு, ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதை பார்த்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடோ. பேதுரு பார்த்தாரு, இயேசு நடந்து வரதை பார்த்தாரு. பேதுருவால் செய்ய முடிந்ததா? செய்ய முடிந்தது. பேதுருவால் செய்ய முடியுமானால், ஒரு மனுஷனால் இயேசு நடந்தது போல பேதுருவால், அவருடைய சிஷ்யனாகிய பேதுருவால் செய்ய முடியுமானால், அவருடைய சிஷ்யராய் இன்னைக்கு இருக்கிற நம்மாலும் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான். இயேசுவே செய்ய முடியாத காரியத்தை அவருடைய சீஷனாகிய பேதுருவை கொண்டு ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க விரும்பினார். ஏ பேதுருவே, சீஷர்களே, நான் இந்த தண்ணீர் மேல் நடப்பது வல்லமை எனக்கு இருக்குமே, ஆனால் என்னை பின்பற்றுகிற உன்னாலும் நடக்க முடியும். ஆமென். என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை உன்னால செய்ய முடியும் என்பதை காண்பிக்கும்படிக்கு இயேசு தண்ணீர் மேல நடந்து வந்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் முதல் அற்புதம் செய்த சீஷன் யாரு? அற்புதம் யார் மூலமா முதல் அற்புதம் நடந்துச்சு புதிய ஏற்பாட்டில்? அப்போஸ்தலர் நடபடியில் சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்பதாக யார் மூலமா செய்யப்பட்டது? பேதுரு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்களா? என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அவ்வளவுதான். அவன் நடந்த. இயேசு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போலதான் பேதுரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அந்த சீஷன் செய்திருப்பாரானால், அவருடைய சிஷ்யர்களாய் இருக்கிற நம்மை கொண்டும் ஆண்டவர் செய்ய உண்மையில் அவராயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, பேதுரு செய்திருப்பாரானால் உங்களை கொண்டும் இயேசு செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பாருங்க, 29ஆம் வசனத்துல ஆண்டவர் பேதுரு சொல்லுகிறாரு, ஆண்டவரே, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடு. சில நேரங்களில் இது ஒரு வேடிக்கை போல இருக்கணும், சின்ன பிள்ளை கேட்ட மாதிரி இருக்கலாம், அப்படிதானா? பேதுரு கேட்டது எனக்கு எப்பவுமே சின்ன பிள்ளை கேட்ட மாதிரி. அவ்வளோ பெரிய ஆளு, சபையே அவரை மூலமா தான் ஆண்டவர் கட்டினாரு. ஆனா பேதுரு பண்ணுகிற ஒவ்வொரு சேட்டையும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை இங்க சிலுவையில் அறைய போடுங்க. அவர் சொல்ல, இல்லை உங்களுக்கும் ஆகக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போல இப்போ சாத்தானு. இப்படி நிறைய இடத்துல பேதுரு முந்திரி கொட்டையா நடந்திருப்பாரு. ஆனா இங்க பார்க்கிறது எனக்கு ஒரு சின்ன வேடிக்கை. ஆண்டவர் நடந்து வராரு, அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்களை இதுக்கு முன்னாடி அங்க 5 தம்பி சொன்னது போல அது முன்னால 5000 பேரை போஷித்து அற்புதம் செய்துட்டு வர்றாரு. இப்போ இயேசு நடந்து வர்றாரு. பேதுருடைய ஆசை அற்பமா இருக்கணும், ஆனா அசாத்தியமான காரியமா இருக்கும். அல்லேலூயா. இங்க ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் நடந்து வர என்ன செய்யும்? கட்டளை இடும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கிற காரியம், ஏன் ஆண்டவர் சொன்னாரு உன்னாலையும் நடக்க முடியும்? நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன், நான் உனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறேன். தண்ணீர் மேல நடக்கிற ஒரு வல்லமைய நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து அவனை நடக்க வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா?
நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களால நடக்க முடியும், உங்களால பிசாசை துரத்த முடியும், உங்களால ஆமென் வியாதியஸ்தங்களை சுகமாக்க முடியும், உங்களால பெரிய காரியங்களை செய்ய முடியும், உங்களால் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய பார்வைக்கு இது ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. விளையாட்டு போய் கேட்கிற காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பேதுரு சும்மா தான் கேட்டாரு, ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். பேதுரு நடந்து வந்தார். நம்முடைய விரும்புகிற காரியம் எதுவா இருந்தாலும், சின்னதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், ஆமென், அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற உண்மையில் அவராயிருக்கிறார். பேதுருவுக்கு நிறைவேற்றினவர், பேதுருவுடைய இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இது சின்ன காரியம் தானே, ஏசு நடந்தாரா, சின்ன காரியம். அது சின்ன காரியங்கள்ல, அசாத்தியமான காரியங்கள். ஆமா, சின்ன காரியத்தை நீங்க எதிர்பார்க்கலாம், ஆனால் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக அது அசாத்தியமான காரியமாயிருக்கும். ஆமை, நடக்கக்கூடாத காரியமாயிருக்கும், யோசிக்க முடியாத காரியமாயிருக்கும், யாரும் எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க கேட்கறது சின்னதா இருந்தாலும் விளையாட்டா இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். ஆமென். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். என்னுடைய நேரம் முடிந்ததை நான் வேகமா சொல்றேன். 30ஆம் வசனத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குது. பேதுரு நடந்து வர்றாரு. அப்போ இப்போ 30ஆம் வசனத்துல பாருங்க. ரட்சியும் என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. நல்ல ஆரம்பித்த பேதுரு அழகா நம்பிக்கையோட காலை வச்ச பேதுரு பார்க்கிறார், ஆகா தரையில நடக்கிற மாதிரியே இருக்குதே. அப்படி நடந்து வந்து கொண்டு இருக்கிற பேதுரு திடீர்னு முங்க ஆரம்பித்தார். பொதுக்குன்னு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஏன் அவர் போனாரு? ஏன் உள்ள போனாரு? அவர் நடக்கும்போது கடல் எப்படி இருந்துச்சு? அமைதா இருந்துச்சா? அவர் நடக்கும்போது வசனம் பாருங்க, நல்ல அவர் நடக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? அதுக்கு நீங்க 23ஆம் வசனத்துல 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எதிரி அந்த காற்றினால கடல் அலைப்பட்டு கொண்டு இருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, சுனாமி மாறிய கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கிறது. அந்த நிலைமையில தான் இயேசு நடந்து வந்தாரு. இப்போ அதே நிலைமையில தான் பேதுரு இறங்கி நடந்துட்டு இருக்கிறாரு. அப்படிதானா? கடல் கொந்தளிக்குது, அந்த நிலைமையில தான் பேதுரு இறங்கி நடந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப விழுந்துட்டாரு. ஏன் விழுந்தாரு? சரி, யோசிக்கலாம். ஆமே. இப்பொழுது பேதுரு என்ன பார்க்கிறாரு? காற்று பலமா இருக்கிறதை கண்டார். நல்லா சொல்லுங்க. பேதுரு காற்றை பார்த்தாரு. பக்கத்துல நல்ல சத்தமா சொல்ல, பக்கத்துல படுத்து தட்டுங்க. தூங்கிட்டு இருக்காங்க சிலர் இன்னும் அந்த கடல்ல போய் விடணும். எப்படி? காற்று பலமா இருக்கிறத பார்த்தாரு. அப்போ இதுவரை யாரை பார்த்துட்டு இருந்தாரு? இயேசுவை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் கடல் கொந்தளிச்சாலும், கடல் அலைகள் வீசினாலும், படகு ஆடினாலும், சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் இயேசுவை பார்க்கிற வரைக்கும் நடந்துட்டு இருந்தார். எப்பொழுது
கண்ணை இயேசுவை விட்டு விலக்கி காற்றை பார்க்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு விழ ஆரம்பிச்சார். பி கேர்ஃபுல். ஆமென். நம்முடைய கண்களை ஃபாதர் பாடியிருக்கிற கண்களை பதிய வைப்போம் கர்த்தரா இயேசுவை மேல். ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. இயேசுவை தான் நோக்கணும். இயேசுதானே வர சொன்னாரு, இயேசுதானே கூப்பிட்டாரு, இயேசுதானே கட்டளையிட்டாரு, நீ வான்னு சொன்னாரு. அந்த இயேசுவை அழைத்த ஆண்டவரை, கூப்பிட்ட ஆண்டவரை, ஆமென், வான்னு சொன்ன ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டே நடந்தா ஒழுங்கா போயிருக்கலாம். ஆனா சூழ்நிலைகளை பார்த்துட்டு, அங்க இருக்கிற காரியங்களை பார்த்த உடனே முங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பாருங்க. ஆமா, அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தது உண்மைதான், பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான், துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இருந்தது உண்மைதான். இயேசுவை பார்த்துட்டு போகும்போது அந்த பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமா. நம்ம ஜெபித்த போது, வேதத்தை வாசித்த போது, தேவனோடு கூட அந்த ஐக்கியத்தில் இருந்தபோது, இயேசுவையை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு நடக்கும்போது, ஆமே, நம்ம ஒழுங்கா போயிட்டு இருந்தோம், நல்லா நடந்துட்டு இருந்தோம். ஆனால் எப்பொழுது சூழ்நிலைகளை பார்த்தோமோ, எப்பொழுது பிரச்சனைகளை பார்த்தோமோ, எப்பொழுது தோல்விகளை பார்த்தோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கீழே போக ஆரம்பிச்சிச்சு. நம்முடைய வாழ்க்கை தோல்விக்கு நேராக போக ஆரம்பிச்சு, நம்முடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போக ஆரம்பிச்சு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை முங்கிக் கொண்டு இருக்குமே ஆனால், உங்களுடைய வாழ்க்கை கீழே போயிட்டு இருக்கணுமானால், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்குமே ஆனால், நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஆசீர்வாதமே இல்லை, விடுதலையே இல்லை, இந்த காரியத்திலிருந்து எப்பொழுது விடுதலை ஆக்கப்படுவோம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. நான் தேவன் ஊழியலா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். உங்க கண்கள் எங்க இருக்குது? யாரை பார்த்துட்டு இருக்கிறோம்? மற்றவர்களை பார்க்கிறோமா? பிரச்சனைகளை பார்க்கிறோமா? போராட்டங்களை பார்க்கிறோமா? நிந்தை, அவமானங்களை பார்க்கிறோமா? தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல விரும்புகிற காரியம் தெரியுமா? உங்க போராட்டங்களை காட்டிலும், உங்க வேதனையை காட்டிலும், உங்க துன்பங்களை காட்டிலும், உங்களுக்கு வருகிற சூழ்நிலைகளை காட்டிலும், ஆமென், அவைகளை காட்டிலும் உங்களை அழைத்த தேவன் உண்மையில்லவர். அவர் உங்களை வர சொன்னது உண்மையானா, உங்களை காப்பாற்றுவது, நடத்துவது உண்மையா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க பார்த்தா கீழே விழுந்த ஆரம்பிச்சான். ஆரம்பம் அங்கதான் ஆரம்பிக்குது. அப்போ கண்களை எங்க வைக்கணுமா? இயேசு மேல. பிரச்சனை வந்த உடனே, இப்ப கண்ணை திருப்பின உடனே என்ன வந்துச்சு? பேதுருக்கு முங்க ஆரம்பிச்சாரு. என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஏன் பயம் வந்துச்சு? 31 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், ஏன் பயம் வந்துச்சு? சொல்லுங்க, ஏன் பயம் வந்துச்சு? சரி, ரைட், அதுதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அடுத்து சொல்லுங்க, ஏன் அவர் பயம் வந்துச்சு? சந்தேகப்பட்டார். சந்தேகம்னா என்ன? இப்போ கேள்வி டக்குன்னு முடிச்சிடுறேன். சந்தேகம்னா என்ன சொல்லுங்க. எல்லாரும் சந்தேகத்தோட என்ன பாக்குறீங்க? நம்மளும் உள்ள போகிறான்னு பயம். ஏ, ஓகே. ஓகே, அது அவருடைய கருத்து. ஸோ அடுத்து, வாட் இஸ் டவுட்னா என்ன? டவுட்டு தான் சந்தேகம். சந்தேகம்னா என்ன? நம்பிக்கை இல்லை. ஓகே, நம்பிக்கை இல்லாதனால வருகிறது சந்தேகம் அப்படிங்கன்னா ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகப்பட்டார்னா எதை சந்தேகப்பட்டார் அவரு?
எப்படி? பயம் 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 வந்துச்சு. பயம் ஏன்? சந்தேகப்பட்டதுனால பயம் வந்துச்சு. ரைட்டா? சந்தேகப்பட்டதுனால பயம் வந்துச்சு, அதனால முங்க ஆரம்பிச்சாரு. ஓகே, இப்போ எதை அவன் சந்தேகப்பட்ட? ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்டாரா இல்லையா? எதை சந்தேகப்பட்டார் அவரு? இயேசுவே சந்தேகப்பட்டார். ஓகே, அது பாயிண்ட் வந்துட்டாங்க. ஓகே, நான் சொல்றேன்னா, சந்தேகம் என்னன்னா உண்மையை ஏற்க மறுக்கிறது தான் சந்தேகம். தட்ஸ் டினை த ட்ரூத். ஓகேங்களா? சந்தேகம் என்னன்னா உண்மையை ஏற்க மறுக்கிறது. ஓகேங்களா? இப்போ இவர் என்ன உண்மையை ஏற்க மறுத்தாரு? ஓகே, கரெக்ட். இப்போ பாருங்க, சந்தேகம் எங்க ஆரம்பிச்சுன்னா ஆண்டவருடைய வார்த்தை மேல சந்தேகம் வந்துச்சு. ஆண்டவர் தானே சொன்னாரு, உன வான்னு நான் கட்டளை இட்டு இருக்கிறேன். அவனுக்கு பேதுரு என்ன கேட்டார்? நீ வர என்ன கட்டளை இடுன்னு சொல்லிட்டார். உடனே கட்டளை இட்டாரு ஆண்டவர், வான்ட்டாரு. வான்னு சொன்னத அவருடைய வார்த்தையின் மேல சந்தேகப்பட்டாரு. எதை பார்த்து சந்தேகப்பட்டாரு? சூழ்நிலைகளை பார்த்து சந்தேகப்பட்டார். இப்ப நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, எப்பொழுது தேவ வார்த்தையின் மேல சூழ்நிலைகளை பார்த்து தேவ வார்த்தையே சந்தேகப்படுகிறோமோ அப்போ கீழே போயிட்டே இருப்போம். எதனவுக்கு புரிஞ்சிச்சு? Do you understand what I'm trying to say? எப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு சொன்ன வார்த்தையின் மேல சந்தேகம் வருகிறதோ அப்ப என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? பயம் வரும். பயம் வந்துச்சுன்னா அப்படியே கீழே போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை அழைத்திருக்கிறாரு, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னை இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன் தேவையை நான் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு, உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இதன் மேல நம்ம சந்தேகப்பட்டா பயம் வரும். இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குமோ, வேலையில என்ன நடக்குமோ, 4 பேரை லே ஆஃப் பண்ண உடனே நமக்கும் புலி கரைக்குது. நம்மளே அடுத்த தானா? நான் சொல்லுகிறேன், உங்களை அந்த வேலையை கொடுத்தவ, உங்களை அழைத்திருக்கிறவ. ஹல்லேலூயா. ஆமா, உங்க தொழிலை கொடுத்தவ, உங்களை அழைத்தவர். வான்னு சொன்னது அவர் தான், போன்னு சொன்னது அவர் தான், உன்னை நடத்துவன்னு சொன்னவ அவர் தான். அந்த வார்த்தையை சந்தேகப்பட வேண்டாம். நீங்க சந்தேகப்பட்டா பயம் வந்துடும். எனக்கு அப்படி நிறைய நடந்திருக்குது. ஆண்டவர், ஐயோ இது இல்லைன்னா என்ன பண்றது, இப்படி பண்ணலன்னா வேற ஏதாவது போயிடலாமா, எதையாவது செஞ்சிடலாமா, அப்படிலாம் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நீ சந்தேகப்படாத. உன் பயத்துக்கு காரணம் உன்னுடைய சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ இன்னும் நம்பல. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நான் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. அது நிச்சயமாகவே நடக்கும். இன்னைக்கு சொன்னதுதான் அது அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமே. இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டோடைய வார்த்தைய சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட்டா பயம் வரும். பயம் வந்துச்சுன்னா மூழ்கி போவீங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சா எத்தனை பேருக்கு? ஆமே. உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீஷர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ பேதுரு என்ன பண்ணுகிறாரு? 30ஆம் வசனம் கடைசி பகுதி, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆமா, ஆண்டவர் அவர் ரட்சகர், ஆண்டவர் ரட்சகர். இயேசு என்றாலே அவர் ரட்சகர் தான். ஆமே. நீங்க மூங்கு கொண்டு இருக்கலாம், கீழே இருக்கலாம், துவண்டு கொண்டு இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை நம்பாம பல நேரங்களில் பயந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம்.
நற்செய்தி சொல்லுகிறேன், உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுகிறதற்கு இரட்சகராகிய இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மூங்கிக் கொண்டு இருக்கலாம், பரவாயில்ல. ஆமென். நீங்கள் துவண்டு இருக்கலாம், பரவாயில்ல. கவலையா இருக்கலாம், பரவாயில்ல. முடிந்தது என்ற நிலைமையில நீங்க வந்திருக்கலாம், பரவாயில்ல. இப்ப பேதுரு தன்னுடைய சுயத்தின் மேல் சாயாம இயேசுவை நோக்கி பார்த்தாரு. அவர் நல்ல மீனவர் தான், நல்ல கடலில் நீச்சல் தெரிந்தவர் தான். ஆனால் இப்பொழுது அவர் பார்க்கிறது யாரை தெரியுமா? இயேசுவை பார்க்கிறாரு. இயேசுவே, ஆமென், இரட்சகரே, ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிட்ட போது இயேசு உடனே, அந்த வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் கையை பிடித்து நீட்டி தூக்கினாரா. அல்லேலூயா. ஆமென். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தெய்வ ஊழிய நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க நுங்கிக் கொண்டிருக்க கவலைப்படாதீங்க. உங்களை தூக்குறதற்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் இரட்சகர். உன்னை தூக்கி விடுவா. ஆமென். நீ எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், நீங்கள் முங்கிக் கொண்டிருந்தாலும், நான் தெய்வ ஊழியனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் உங்களை தூக்கி விடுவா. நீங்கள் போக வேண்டிய இடத்துல அவர் உங்களை கொண்டு வைப்பார். அல்லேலூயா. ஆமே. போராட்டங்கள் எவ்வளவு பெருசா இருக்கலாம், ஆமே, தோல்விகள் எவ்வளவு பெருசா இருக்கலாம், நிந்தைகள் எவ்வளவு ஆமே பெருசா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தெய்வ ஊழிய நான் சொல்லுகிறேன், உன்னை தூக்கி படகுல வைப்பாருங்க. அல்லேலூயா. ஆமே. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, உங்களை தூக்கி விடுவதற்கு இயேசு உங்க கூட இருக்கு. இயேசு உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களை தூக்கி விடுவார். அவர் உங்களை தூக்கி விடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.